இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நாடு முழுவதும் உற்சாகமாக சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கேள்வி நேரம் சுதந்திரம் பெற்றதும் பெற வேண்டியதும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. விவசாயத்தை பற்றி சில விஷயங்கள் பேசினீங்க. நான் அங்கிருந்து தொடங்க விரும்புகிறேன். தமிழகத்தினுடைய நெல் தேவையை பூர்த்தி செய்வதில் தஞ்சைக்கு பிறகு நெல்லை தான் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. நெல்லைக்கு என்று சில சிறப்புகள் உண்டு. நேரம் கிடைக்கும் போது நம்ம அதை பதிவு பண்ணி ஆகணும் இல்லையா? ஐவகை நிலங்கள் இருக்கக்கூடிய ஒரே மாவட்டம் நெல்லை மாவட்டம் தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இப்போ நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகள் அந்த நஞ்சைன்னு சொல்லுவாங்க, நாற்று நட்டு அது வருகின்ற பொழுது தண்ணீர் வற்றி போயிடும், தண்ணீர் இருக்காது. தண்ணீர் இல்லைன்னா ஒரு 2 நாள் 3 நாள் தண்ணீர் பாய்ச்சினா அந்த நாற்றை காப்பாற்றிடலாம், நெல்லை காப்பாற்றிடலாங்கிற நிலைமையில தண்ணீர் இருக்காது. தன்னுடைய நகையெல்லாம் அடகு வச்சு எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ செலவு பண்ணி அந்த நாற்றை காப்பாற்றுன்னு நினைப்பாங்க. அந்த நெல்லை அந்த நாற்று வளர்ந்து நெல்லை அறுவடை செஞ்சா அவனுக்கு எவ்வளவு வருமானம் வருமோ அதை விட 2 மடங்கு அதற்கு அந்த விவசாயி செலவு செய்கின்ற பொழுது அங்கே போய் கேட்டா அந்த வட்டார வழக்கில் சொல்லுவான், அவன் இல்லை அறிவு இருக்கா, இதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிய, இது என்ன வருமானம் வரும்னு கேட்டா, நாற்று செத்து போகும்டா, நஞ்சை செத்து போகும்டா, நஞ்சை சாக விடலாமா. அந்த அந்த வார்த்தைக்குள்ள தன்னுடைய குழந்தை செத்து போவது போன்ற ஒரு உணர்வு ஒரு விவசாயிக்கு இருக்கும். அந்த நஞ்சை வாடிவிடக்கூடாது, அதுதான் அவங்க சொன்னாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனே என்று வள்ளலார் சொன்னார். இங்கே ஒவ்வொருவரும் வள்ளலாராகத்தானே இருந்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள். அவர்களுக்கான சுதந்திரம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைத்தார்கள். நீங்க நெல்லை மாவட்டத்தை பற்றி சொன்னீங்க. அதே நெல்லை மாவட்டத்திலேருந்து தான் நான் வரேன். அங்கே ஒரு கல்லிடைக்குறிச்சிங்கிற ஊர்லேருந்து, அது ஒரு கிராமம். அது உண்மையாக ஒரு கிராமம். அவங்க சொன்ன அந்த நஞ்சை புஞ்சையெல்லாம் வளர்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்திலிருந்து இன்னைக்கு நான் சென்னையில் டாப் மோஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த எத்திராஜ் காலேஜில் வந்து படிக்கிறேன்னா, ஒரு பெண்ணாக இருந்து நான் அந்த கிராமத்துலேருந்து இங்கே வந்து படிக்கிறேன்னா அது எங்கள் அப்பா அம்மா எனக்கு தந்த சுதந்திரம். எங்கள் அக்கா 2 பேரும் வீட்டில் பெண்கள், 2 பேரும் இன்னைக்கு சென்னையில் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்கோன்னா அது அவங்க எனக்கு தந்த சுதந்திரம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இன்னைக்கு நாங்கள் பெற்ற அந்த சுதந்திரம். ஆனால் சுதந்திரம்ங்கிறது தனி மனித நோக்கில் பார்க்கக்கூடியது அல்ல, அது வந்து சமூக பார்வையில் பார்க்க வேண்டியது. என்னுடைய கிராமத்தில் இன்னும் என்னோட படித்த தோழிகள் எல்லாரும் இன்னும் அங்கே தான் இருக்காங்க, படிப்பு கல்வி அறிவு இல்லாமல் தான் இருக்காங்க. அப்போ இன்னும் முழுமையான சுதந்திரம் அங்கே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கும் பெண்கள் எத்தனை பேர் வீட்டில் போய் நான் இராணுவத்தில் சேர போகிறேன், நான் ஒரு தொழிலதிபராக போகிறேன்னு சொன்னால் எத்தனை பேர் பெண்கள் வீட்டில் ஒத்துப்பாங்க? இன்னமும் பெண்களை அந்த இடத்துல அடக்கி வச்சுட்டு தான் இருக்காங்க. பெண்களுக்குன்னு இந்த துறையெல்லாம் பண்ணிக்கோ, டீச்சரா நீ ஆயிக்கலாம், நீ ஒரு பேங்க்ல ஆஃபீஸர் ஆயிக்கலான்னு பெண்கள் இதுதான் செய்யணும்னு முடக்கி வைக்கிற சமுதாயம் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு. முழுமையான சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் பெண்களுக்கான சுதந்திரத்தை நம்ம இன்னைக்கு பெற்றுட்டோம். ஆனால் பெற்ற சுதந்திரத்தை நம்ம இன்னைக்கு முழுமையாக பயன்படுத்திட்டு இருக்கோமா அப்படின்னு ஒரு தரப்பில் பார்க்கணும். இளைஞர்கள் வந்து இந்த நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்றாங்க. 2020 வல்லரசு ஆகும்னு அப்துல் கலாம் கண்ட கனவு இளைஞர்களை முன் வச்சுதான். இன்னைக்கு இளைஞர்கள் 2020 வல்லரசு ஆக வைக்கணுங்கிறதுக்கு எத்தனை பேர் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்காங்க. நம்ம கையில உரிமை இருக்கு, சட்டம் இருக்கு. அரசியல் என்றால் ஒரு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போறாங்க இளைஞர்கள். ஒதுங்கி போவதற்காக அரசியலை கொடுக்கவில்லை, அரசியல் தான் நம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அரசியலை தள்ளிவிட்டு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இன்றைக்கு இளைஞர்கள் முன்வந்த அரசியலை நடத்தினால் இன்று அந்த அரசியலுக்கு எத்தனையோ பெரிய மகத்துவ சக்தி இருக்கின்றது நம்ம நாட்டை மாத்துறதுக்கு. அந்நியர்டேந்து அடிமைப்பட்ட நாட்டை மீட்டெடுத்தது தான் சுதந்திரம். அந்நியரோட அடிமைத்தனத்தை மீட்டு விட்டோம், நம்மோட அடிமைத்தனம் இன்று நாமே அடிமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதை என்னைக்கு மீட்போம்? அதுதான் முழுமையான சுதந்திரம். பெற்ற சுதந்திரம் அந்நியரிடம் இருந்து, பெற வேண்டிய சுதந்திரம் நம்மகிட்ட இருந்து. அப்படிப்பட்ட சுதந்திரத்துல தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். சுதந்திர காற்றை முழுமையாக நம்ம இன்னும் சுவாசிக்கல. அப்புறம் இப்ப அப்துல் கலாம் மாமனிதர் இறந்த பொழுது எல்லாரும் வாட்ஸ்அப்ல டிபி வச்சாங்க அப்துல் கலாமுக்கு, RIP டாக்டர் APJ அப்துல் கலாம்னு ஸ்டேட்டஸ் போட்டாங்க. அதுதான் நாம பெற்ற சுதந்திரமா? அதுதான் நாம அவருக்கு செய்யற உண்மையான அஞ்சலியா? அவர் சொன்ன அந்த 2020 வல்லரசுங்கிறதுல ஒரு அடி நாம எடுத்து வைத்தால் கூட அவருக்கு நாம் செய்யற அஞ்சலின்னு அதை எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்ல டிபி போடுறது அவருக்கு செய்யற உண்மையான அஞ்சலி இல்லை. நம்ம வைரமுத்து ஒரு அழகான கவிதை ஒன்று சொல்லுவார், இந்தியன் அல்லாத அரசுகள் எழுந்ததும் விழுந்ததும் தான் இந்திய வரலாறு அப்படின்னு சொல்றாரு.
நம்ம இந்திய வரலாறு முழுக்க நம் இந்தியர்கள் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் இன்னைக்கு சுதந்திரம் பெற்றிருக்கோம். ஆனால் அதை முழுமையாக என்னைக்கு பயன்படுத்துவோமோ அன்னைக்குத்தான் ஆனந்த சுதந்திரம் அடைந்தோம் அப்படிங்கிறது அர்த்தம். அரசியல் குறித்து பேசினாங்க, ராணுவம் குறித்து பேசினார்கள். இந்திய ராணுவத்தில் இன்னமும் போர் முனையில் நின்று போரிடுவதற்கான அனுமதி பெண்களுக்கு இன்னமும் வழங்கப்படாத தேசங்களில் இந்தியாவும் ஒன்று. பல நாடுகளில் அதற்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு போர் முனையில் நின்று போர் புரிவதற்கான உரிமை, அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு அரசியல் அவங்க கேட்டாங்க. தொழிலதிபராக ஆகணுங்கிற ஆசை எத்தனை பேருக்கு இருக்குன்னாங்க. அரசியல்வாதியாக ஆகணும்னு வீட்டில் சொன்னால் பெண்களை எத்தனை பேர் அனுமதிப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே வருகிறது. அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா உங்களுடைய பார்வை? எல்லார்கிட்டயும் சுதந்திரம் இருக்கு. இப்போ நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால பெண் சுதந்திரத்தை முன்வெடுத்து நான் பேச வந்திருக்கேன். பெண் சுதந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் எந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் ஒரு பெண் சிசு பிறந்தா அதை கள்ளிப்பால் ஊற்றி கொள்ற அந்த அநியாயம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. எத்தனை வீட்டில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தா சந்தோஷப்படுறாங்க, ஒரு பெண் குழந்தை பிறந்தா ஆண் குழந்தை நம்மளுக்கு பிறக்கலையேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. ஒரு பெண்ணை நீ ஆணா வளர்ந்துக்கோ, நீ பையன் மாதிரி உன்னை நான் பார்த்துக்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்தா ஆண் குழந்தை அவங்களுக்கு இல்லைன்னா நீ உன்னை நான் ஒரு ஆம்பளை மாதிரி வளர்க்குறமா அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறாங்க. என்னைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து நீ உண்மையாலே ஒரு ஆணை மாதிரி நான் உன்னை வளர்ப்பேன், அந்த பேச்சு நம்மளுக்கு தேவையில்லாதது. ஒரு ஆண் குழந்தை பிறந்தோம் நீ ஒரு பெண் போல இரு, அந்த பெண்ணுக்கு இருக்கிற தைரியத்தோட இருன்னு சொல்றாங்களோ அன்னைக்கு தான் பெண்ணோட உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். யாருமே பெண் குழந்தை பிறந்தா எல்லாரும் சொல்லுவாங்க, நீ ஒரு ஆம்பளை மாதிரி இருமா, வீட்டில் ஆண் பிள்ளை இல்லை, அவனை மாதிரி உன்னை நான் வளர்க்குறேன், நீ சுதந்திரத்தோட இருமா. ஆண் குழந்தை பிறந்தா எத்தனை பேர் சொல்றாங்க, அந்த பெண்ணை போன மென்மையோட இரு, பெண் இருக்கிற வேலையெல்லாம் நீ செய், யாருமே சொல்றது இல்லையே. அப்ப அந்த பெண்ணுக்கான உரிமை, பெண்ணுக்கான சுதந்திரம் எப்ப கிடைக்கும்? என்னோட சகோதரி சொன்ன மாதிரி தான் பெண்கள் எல்லா துறையிலையும் பெரிய பதவிக்கு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கும் அவங்க நுழைய முடியாத துறைகள்னு நிறைய இருக்கு. அந்த சுதந்திரம் நமக்கு எப்ப கிடைக்கும்? அன்னைக்குதான் நம்மளோட முழுமையான சுதந்திரம் நாம் பெற்றோம் அப்படின்னு நம்ம பெருமையா சொல்ல முடியும். முழுமையான சுதந்திரம் எதுவென்றால் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம், அதெல்லாம் அந்த பேச்சு ஒரு தரப்புல இருந்தாலும் இந்த அவையை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எத்தனை பேர் இப்போ ஒரு பெண்கள் கூட்டம் நடந்து போயிட்டு இருக்கோம்னா அந்த கூட்டத்துல ஒரு மாற்றுத்திறனாளியோ அல்லது ஒரு திருநங்கை இருந்தாங்களோ அவங்களையும் ஒரு பெண்ணா ஒரு தடவை கூட முகம் சுளிக்க கூடாது அவங்க பக்கம், அவங்களும் நம்மள மாதிரி நம்ம இனத்தை சேர்ந்தவங்க, அவங்களும் பெண்ணு அப்படின்ற ஒரு நிலைமையும். மாற்றுத்திறனாளி ஒரு பஸ்ல ஏறுறாங்கன்னா அந்த பஸ் ரொம்ப ரேரா வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பஸ் ஸ்டாப்புக்கு அப்பதான் அந்த பஸ் வருது 1/2 hour கழிச்சு, நம்ம முன்னாடி ஏறணும்னு பார்க்காம அவங்கள ஏற்றி விட்டு நம்ம ஏறணும். அந்த பயன்படுத்துறதுல இருக்கு நம்ம பெற வேண்டிய சுதந்திரம். சுதந்திரத்தை பெற்று விட்டது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பெற வேண்டிய சுதந்திரம் எதுல இருக்குன்னா, எவ்வளவு நம்ம உரிமையை குறித்து பேசுறோமோ அந்த அளவுக்கு பொறுப்புகளும் நம்மளுக்கு இருக்குன்றத புரிஞ்சுக்க வேண்டியதுல தான் சுதந்திரம் இருக்கு, பயன்படுத்துற வேண்டியதுல தான் சுதந்திரம் இருக்கு. இதுதான் என்னோட கருத்து. வித்யாட்ட கொடுங்க நீங்க. அது இல்லாம அவர்கள் ஒரு வாதத்தை வச்சாங்க, எந்த அளவிற்கான புரிதலோடு இந்த சமூகம் உங்களை அணுகி கொண்டிருக்கிறது உங்களுடைய பார்த்து? முதல்ல 2 பேருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். உங்கள்கிட்ட அந்த கன்சர்ன் இருக்கு இல்லையா, அந்த திருநங்கைகளை ஏற்றுக்கணும், நம்ம மாறணும் அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்கள் இது பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த விஷயத்தை நான் உண்மையிலே ரொம்ப மதிக்கிறேன். ரொம்ப நன்றி அதுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, லைக் ஒரு பெண்ணை ஆம்பளை மாதிரி வளர்க்குறதில்ல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. நான் யோசிச்சு பார்க்குறேன். ஆக்சுவலி பார்த்தா எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா, நான் அதாவது பெண்மை ஆண்மைன்னு எது அப்படின்னு கேட்டால் எனக்கு அதில் நிறைய கேள்விகள் எனக்கே இருக்குது. எதை பெண்மைன்னு சொல்கிறோம், எதை ஆண்மைன்னு சொல்கிறோன்னு எனக்கு கேள்வி இருக்குது. வெறுமனே இப்படி நாணி கொண்டா பெண், வெக்கப்பட்ட பெண், அப்படி இப்படி இப்படி வீம்பாக இருந்துட்டா ஆனா அப்படின்னா எனக்கு அதில் எந்த இதுலையுமே அது துளி கூட நம்பிக்கையே கிடையாது. நான் எப்படி பார்க்குறேன்னா, எங்கள் வீட்டில் என்னை பையன் நினச்சி தான் வளர்த்தாங்க. நான் என்னை பெண்ணாக உணர்ந்தேன், அதனால் நான் பெண்ணாக வந்துட்டேன். ஆனால் எங்கள் அக்காவும் பெண்ணாக தான் உணர்ந்தாங்க, எங்கள் அக்காவும் பெண்ணாக தான் வளர்த்தாங்க, எங்கள் அக்கா பெண் தான். ஆனால் எங்கள் அக்கா நீங்கள் இதை சொல்லக்கூடிய அந்த சோ கால்டு ஆண் அப்படின்னு மாதிரி தான் எங்கள் அக்கா. அதாவது ஆணுன்னா வீட்டை பார்த்துக்கிறது, குடும்பத்தை நடத்துறது, எல்லா பொறுப்பையும் ஏற்றி செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அக்கா இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஏன் ஒரு பொண்ணை பையன் மாதிரி வளர்க்கல அப்படின்னாக்கா, எங்கள் அக்கா அப்படி தான் இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எங்கள் அக்கா எங்கள் அம்மா சின்ன வயசில் இறந்துட்டாங்க. எங்கள் குடும்பத்தை எங்கள் அக்கா 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் வீட்டு வேலை எல்லாம் பார்க்குறது, சமைக்கிறது, தண்ணி பிடிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னை ஸ்கூலுக்கு அனுப்புறது. அப்போ நான் ரொம்ப அநியாயம் பண்ணியிருக்கேன். நான் உண்மையிலே அதுக்காக நான் பொதுவாக மன்னிப்பு கேட்கணும். எங்கள் அக்கா அந்த சின்ன வயசில் எங்கள் அக்கா நான் ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய ஒரு பொம்பளை மாதிரி குடும்பத்தை எங்கள் அக்கா பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்குமே எங்கள் அக்கா 2 பசங்களை தனியால தான் இருந்து வேலைக்கும் போகிறாங்க, வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு குடும்ப நிர்வாகன்றதை நீங்கள் ஆண் அப்படின்னு நீங்கள் எந்த இதில் சொல்லிக்கீங்களோ அது உண்மையிலே எங்கள் அக்கா செஞ்சாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மாவும் அப்படி தான் இருந்தாங்க.
எங்கள் அம்மா தான் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் அம்மா வந்து இத்தனைக்கும் தெருக்கூட்டுற வேலை தான் செஞ்சாங்க ஆக்சுவலாக. அது போகவும் வந்து இந்த பிளாஸ்டிக் கவர்கள், பிளாஸ்டிக் பேகு, அப்புறம் அந்த சில சீசன் வந்து அந்த வேப்பங்கொட்டெல்லாம் கொட்டி கிடக்கும், அதை எடுத்து வெயிலில் காய வச்சு அதை இறக்கி போடுவாங்க. இப்படி வீட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வருமானம் சேர்க்கணுமோ அவ்வளோ வருமானத்தை சேர்த்தாங்க. அதுக்கு நடுவில் வீட்டில் வந்து வீட்டு வேலையும் செய்வாங்க, குடும்பத்தையும் பார்த்துட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கு ரொம்ப அன்பையும் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் நினச்சிக்கிறோம் பெண்களாக இப்படி நாணி கோணி இந்த மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. உண்மையிலே பெண்கள் வந்து நீங்கள் ஆண்கள், நீங்கள் நினச்சிக்கிற ஆண்கள் நான் தான் இதை செய்கிறேன்னு நினச்சிட்டு இதை நிறைய உண்மையிலே நிறைய குடும்பங்களில் பெண்கள் தான் செஞ்சு என்னோட கருத்து. இவங்களோட இதுக்கு வருவோமே, அதாவது அவங்களோட கன்சர்ன் எனக்கு புரியுது. ஏன்னா ஆனால் அதே சமயத்தில் நம்ம வந்து பெண்கள் அப்படின்றதுல நம்ம வந்து திருநங்கைகள்ன்றதை வந்து ஏதோ இதுக்கு முன்னாடி கொஞ்ச காலம் அவங்க ஆணா அறியப்பட்டிருக்காங்க அப்படின்றது மேபி நமக்கு ஒரு தொந்தரவாக இருக்க முடியும் ஏற்றுக்கிறதுல. பட் நான் அதை அப்படி பார்க்கல. பெண் அப்படிங்கிறது நீங்கள் யாரை எப்படி டிஃபைன் பண்ணுறீங்கன்னு எனக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? லிட்ரலி பெண்கள் அப்படின்றத யாரை பெண், எதனால ஒரு பெண்ணுனா எப்படி என்ன விளக்கம் சொல்லுவீங்க? எது பெண்? ஒரு பெண் அப்படின்னா நான் எங்கள் குடும்பத்தில் இருந்து அதுக்கு டெஃபினிஷன் தரேன். எங்கள் அப்பாவும் காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போகிறவர், எங்கள் அம்மாவும் காலையில் 7:30 மணிக்கு எந்திரிச்சு 7:30 மணிக்கே ஸ்கூலுக்கு போகிறவங்க. எங்கள் அப்பாவால் செய்ய முடியாததை எங்கள் அம்மாவால் மட்டுமே செய்ய முடியும். அதுதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்ணா அது மட்டும்தான். அவங்களால சமைக்க முடியும், வீட்டு வேலையை செய்ய முடியும், ஸ்கூலுக்கு போய் டீச் பண்ண முடியும், வந்து டியூஷன் எடுக்க முடியும், என்ன பார்த்துக்க முடியும். நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியுது. பட் என்னோட கேள்வி அது கிடையாது. என்னோட கேள்வி வந்து இதுல டெஃபினிஷன் ஆஃப் a woman. ஒரு நிமிஷம், இந்த வேலையெல்லாம் என் வீட்டை நான் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால பல பேர் வீட்டுல அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அது நல்ல விஷயம் தான். அது மாதிரியே வீட்டுக்கு இப்ப எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே நாங்க அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வரவேற்கிறோம் அந்த மேடையில. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நீங்க பெண் தானே, நீங்க பெண்ன்றது யார் உங்களுக்கு சொன்னால நீங்க எப்படி நீங்க உங்களை பெண்ணுன்னு அசர்ட்டா எடுத்துக்கிறீங்க? எப்படி நான் தான் பெண் எப்படி நீங்க கிளைம் பண்றீங்க? எது உங்களுக்கு பெண் சொல்லுங்க யார் என்ன சொல்லுங்க. பெண்ணா சொல்றேன், பெண்ணுனாலே உடல் தான். அந்த உடல் பால் வேறுபாடைத்தான் பெண் வேறுபாடாக நம்ம கருதிக்கிறோம். அதுதான் அடிப்படையில வேறுபாடு. இல்ல மன்னிக்குங்க, எனக்கு இதுல எதுலயுமே எனக்கு உடன்பாடு கிடையாது. ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம பெண்ணுன்னு யாரை சொல்லணும்னா அவங்க குழந்தை பெற்று கொடுப்பாங்க. ஆணுன்னா யாருனாக்கா அதே தான் ரீப்ரொடக்ஷன், அதை வச்சுதான் எல்லாரும் ஆண் பெண்ணுன்னு பாக்குறோம்.